இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஃபேஸ் சேஞ்ச் ஓவர் மாட்டி கொடுக்க போகிறோம். இது எதுக்காண்டி நம்ம வைக்க பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 3 ஃபேஸ் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் சோலார் வச்சிருக்காங்க. சோலார் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் தான் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா லோடு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபேஸில் இருந்தால் தான் போகும். அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் போயிட்டு அப்படின்னா மொத்த சோலாருமே ஒர்க் ஆகாது. அதனால தான் நம்ம வந்து இந்த சுவிட்சை நம்ம வைக்க போகிறோம். எப்படி வந்து சோலார் வச்சதுக்கப்புறம் எப்படி ஒர்க் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஈபியில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த சோலாரை இந்த சோலாருக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரிலாம் பேக்கப் எதுவுமே கிடையாது. டேரெக்டாக ஈபியில் கனெக்ட் பண்ணியிருக்கனால சப்போஸ் கரண்ட் போயிடுச்சுன்னா வந்து சோலாரும் ஒர்க் ஆகாது. அந்த மாதிரி மெத்தட் இது. இந்த சோலாருக்கு பார்த்தீங்கன்னா ஈபி லைன் இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அந்த ஈபி லைன் பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லை அப்படின்னா போஸ்ட்டில் கரண்ட் போயிட்டு அப்படின்னா இந்த சோலாரில் கொடுத்த கரண்ட் எதுவுமே ஒர்க் ஆகாது. அதுக்கு பதில் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபேஸை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம். அதுக்கு வந்து நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் டிபி வச்சு அதில் பார்த்தீங்கன்னா ரோட்டர் சுவிட்ச் வச்சிருப்போம். அந்த ரோட்டர் சுவிட்சில் பார்த்தீங்கன்னா 3 சுவிட்ச் இருக்கும். ரோட்டர் சுவிட்சில் அதில் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பரில் கரண்ட் வரலன்னா அதே 1ஆம் நம்பரில் உள்ள சுவிட்சை பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பருக்கு மாற்றிங்கன்னா 2ஆம் நம்பரில் உள்ள ரோட்டர் சுவிட்ச் கரண்ட் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் ரோட்டர் சுவிட்சுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக லைன் வந்துடும். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டர் சுவிட்சை பார்த்தீங்கன்னா அடிச்சு விட்டா மட்டும்தான் வந்து அவுட்புட் கிடைக்கும். அப்படி இல்லாட்டா அவுட்புட் கண்டிப்பாக வராது. அதுக்கு பதில் தான் இந்த சுவிட்சை வைக்க போகிறோம். சப்போஸ் பார்த்தீங்கன்னா வந்து கரண்ட் போயிட்டு அப்படின்னா நம்ம வந்து அதாவது ரோட்டர் சுவிட்சை திருக்காமையே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகணும். அப்படி அதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் ஃபேஸ் கண்ட்ரோலர் வச்சிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் சேஞ்சர் சுவிட்ச்னு சொல்லலாம். ஆட்டோமேட்டிக் ரோட்டர் சுவிட்சாகவும் கொடுக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் டிபியில் பார்த்தீங்கன்னா 3 ரோட்டர் சுவிட்ச் இருக்கும். அந்த ரோட்டர் சுவிட்சை எடுத்துட்டு இதே பீஸில் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா 3 பீஸ் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து 3த்துக்குமே வந்து லூப்பிங் பண்ணி கரெக்டாக லைன் கொடுத்தீங்கன்னா பக்காவாக ஒர்க் ஆகும். அதாவது ஆட்டோமேட்டிக்காகவே இது சேஞ்ச் ஆயிரும். இதில் என்ன பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் வந்து லோ வால்டேஜ் வந்துச்சு அப்படின்னா அதாவது வந்து ஒரு 100க்கு கீழே அதாவது சாரி ஒரு 200க்கு கீழே வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸ் கன்வெர்ட் ஆயிரும். அதே மாதிரி வந்து ஹை வால்டேஜ் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 230க்கு பதில் ஒரு 280 அந்த ரேஞ்சில் போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும். இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்ம சேஞ்ச் ஆகணும் அதாவது வந்து லோ வால்டேஜில் வந்து எவ்வளோ கரண்ட் வரும்போது சேஞ்ச் ஆகணும் அதே மாதிரி ஹை வால்டேஜ் வந்துச்சுன்னா எவ்வளோ சேஞ்ச் ஆகணும்னு சொல்லிட்டு நம்மளே செட் பண்ணிக்கலாம். அதுக்கு கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இந்த 4 பட்டன் இருக்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி தான் வரும். அந்த 4 பட்டனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பட்டன் இருக்கும். அதை ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் ஒர்க்கிங்கில் இருக்கும். அதை இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும். இந்த சுவிட்சில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா 4 லைன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா வந்து 2 லைன் கொடுக்குற மாதிரி இருக்கும். மேலே உள்ளது பார்த்தீங்கன்னா இன்புட்டு, கீழே உள்ளது பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு. மேலே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதில் வந்து என்னன்னு போட்டிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா மேலே இன்புட்டு நியூட்ரல் கொடுத்துக்கோங்க. அது மாதிரி L1 L2 L3 இருக்கிறது ஃபுல்லாகவே இன்புட் ஃபேஸ் கொடுங்க. அதில் வந்து அவுட்புட் தான் நம்ம வந்து கீழே வந்து நம்ம வந்து ஒரு பல்ப் தொங்க விட்டுருக்கோம் பாருங்க அவுட்புட்டு. அதில் பார்த்தீங்கன்னா எண்ணு போட்டுக்கிறது வந்து நியூட்ரல், எள்ளு போட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபேஸு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து 3 ஃபேஸுக்குமே லைன் கொடுத்துருக்கோம். அதில் எத்தனை வால்ட் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம கிளியராக அந்த மீட்டரில் காட்டுது பாருங்க. அது டிஸ்பிளேல ஃபுல்லாக இருக்குதா 233 இருக்குது. ஒன்றில் பார்த்தீங்கன்னா 231 இருக்குது. இன்னொன்றில் பார்த்தீங்கன்னா 230 இருக்குது. இந்த ரேஞ்சில் இருக்குது. இப்போ நம்ம அந்த L3ல உள்ள கரண்ட் தான் இந்த பல்ப் எரிய வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த L3ல உள்ள கரண்ட் நம்ம வந்து இந்த பல்பை எரிய வச்சிருக்கோம் பாருங்க. ஆனா வந்து கொஞ்ச நேரத்திலே அது ஆஃப் ஆயிருது. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா நம்ம அதுல ஒரு 4 பட்டன் இருக்கு பாத்தீங்களா அந்த 4 பட்டன்ல செட்டிங்ஸ் வந்து தப்பா வச்சிருக்கோம். அது என்ன தப்புன்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல பாத்துறலாம். நம்ம அதுல எல்லாமே கரெக்டா தான் கொடுத்துருக்கோம். ஆனா லைட் எரிய மாட்டேங்குது. ரொம்ப நேரமா போராடி பார்த்தோம் ஆனா லைட் எரியல. லைட் பாத்தீங்கன்னா அப்பப்போ எரிஞ்சு ஆஃப் ஆயிட்டே இருக்கு. ஆனா வந்து கரெக்டா எரிய மாட்டேங்குது. அந்த டிஸ்பிளேக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு 4 LED இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா L1 L2 L3ன்னு சொல்லிட்டு டிஸ்பிளேக்கு நேரா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா L2க்கு கீழே பாத்தீங்கன்னா இன்னொரு லோடு அதாவது லோடுக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த இண்டிகேட்டர் பாத்தீங்கன்னா எரிஞ்சிட்டு தான் இருக்குது. ஆனா வந்து பல்ப் எரிய மாட்டேங்குது. இந்த டிஸ்பிளேக்கு கீழே ஒரு 4 பட்டன் இருக்கு பாத்தீங்களா அந்த 4 பட்டன் வந்து இந்த லாஸ்ட் பட்டன் எதுக்குன்னு சொல்லிட்டு பாத்திரலாம். அந்த லாஸ்ட் பட்டனை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது டிஸ்பிளேல பாருங்க L1 வருது. அதே மாதிரி வந்து டிஸ்பிளேல L2 வருது. டிஸ்பிளேல L3 வருது. அந்த கண்ட்ரோல் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா கீழே ஒரு பல்ப் தொங்க இருக்கும் பாத்தீங்களா அந்த பல்ப் எரியதுக்கு வந்து நம்ம வந்து 1ஆம் நம்பர் ஃபேஸ் எடுக்குமா 2ஆம் நம்பர் ஃபேஸ் எடுக்குமா 3ஆம் நம்பர் ஃபேஸ் எடுக்கணுமா அப்படின்றது இது. அது பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம 1ஆம் நம்பர்னா அந்த 1ஆம் நம்பர்ல வச்சுக்கிட்டீங்கன்னா அது 1ஆம் நம்பர்ல ஃபேஸ் எடுத்துக்கும். இப்போ 2ஆம் நம்பர் வச்சிங்கன்னா 2ஆம் நம்பரில் உள்ள ஃபேஸ் எடுக்கும். 3ஆம் நம்பர் வச்சிங்கன்னா 3ஆம் நம்பரில் உள்ள ஃபேஸ் எடுக்கும். அதுதான் இந்த லாஸ்ட் சுவிட்சோட வேலை. அந்த 1ஆம் நம்பர் ஃபேஸ் மூலமாட்டி இந்த லைட்டை எரிய வச்சிருக்கோம். அதனால பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே 1ஆம் நம்பர் டிஸ்பிளேக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் லைட் எரியுது. கீழே பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் கொடுத்த லைட் எரியுது. இப்போ ஆஃப் ஆயிடுச்சா. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1ஆம் நம்பர் ஃபேஸை நம்ம வந்து கலத்தி வச்சிருக்கோம். கலத்தி வச்சிருந்தோம்னா இது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த லைட் எரியணும். ஆனால் எரியல. அந்த L1 டிஸ்பிளேல பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா 230 வந்திருந்தது. இப்போ வந்து 5 வால்ட் தான் இருக்குது. அதே மாதிரி 2ஆம் நம்பரில் பாருங்க 240 கிட்ட இருக்குது. அதே மாதிரி
மூணாம் நம்பரில் பார்த்தீங்கன்னா 230 கிட்ட இருக்குது. ஆனால் வந்து இந்த லைட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த லைட்டை எரிய வைக்கணும், ஆனால் எரிய வைக்கல. இந்த கீழே இருக்க 4 சுவிட்சை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சா மட்டும்தான் கரெக்டாக ஒர்க்கிங் ஆகுது. இப்போ பாருங்க லைட்டு கரெக்டாக பக்காவாக ஒர்க் ஆகுது. என்னன்னு பாருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பரில் பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லை, ஆனால் வந்து லைட் எரியுது பார்த்தீங்களா, இதுதான் நமக்கு வேணும். என்னன்னா பார்த்தீங்கன்னா அதுமே லாஸ்ட்டில் பாருங்க லைன் இல்லை, நம்ம சென்டரில் மட்டும்தான் லைன் இருக்குது. கரெக்டாக வந்து அவுட்புட் நமக்கு கிடைக்குது பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகி கிடச்சிரும். ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் இந்த லாஸ்ட் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த ஃபேஸில் வந்து நம்ம வந்து கரண்ட் வரணும், அவுட்புட் நம்ம வரணும்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம 3ஆம் நம்பரில் வச்சிருக்கோம். அந்த சுவிட்ச் பேர் பார்த்தீங்கன்னா காமன் சொல்லிட்டு போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்த சுவிட்ச் பார்த்தீங்கன்னா டைமிங். இந்த லைட் பார்த்தீங்கன்னா கரண்ட் போயிட்டுனா எத்தனை செகண்டில் நமக்கு வந்து அடுத்த வந்து ஃபேஸ் நமக்கு உள்ள வரணும், கரண்ட் போன உடனே 3 செகண்டில் வரணுமா 5 செகண்டில் வரணுமாங்கிறது தான் அந்த சுவிட்ச் வந்து டைமிங் சுவிட்ச். அதுக்கு அடுத்த சுவிட்ச் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு நார்மலாக நம்ம வீட்டுக்கு வர்றது பார்த்தீங்கன்னா 230 வோல்ட் கரண்ட் நமக்கு வரும். சப்போஸ் ஹை வோல்டேஜ் ஏறிட்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சேஞ்ச் ஆயிரும். அதுக்கு அடுத்து இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து லோ வோல்டேஜ். அது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நமக்கு வந்து 230 வருதுன்னா சப்போஸ் வந்து 200 தான் வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஃபேஸை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். இப்போ இந்த லைட்டை பார்த்தீங்கன்னா 3வது ஃபேஸில் இருந்து நம்ம வந்து எரிய வச்சிருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த 3வது ஃபேஸை வந்து கலத்தி விட்டு பார்த்துடலாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபேஸை உருவிட்டோம். உருவினதுக்கு அப்புறம் டிஸ்பிளேல பாருங்க கிளியரா தெரியும். இப்போ டிஸ்பிளேல கிளியரா தெரியும் 3 ஃபேஸ்லையுமே வந்து 230க்கு மேலே தான் இருக்கு. 3வது ஃபேஸ் டிஸ்பிளே வந்து 0 ஆயிடுச்சு, ஆனால் பல்பும் ஆஃப் ஆயிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அடுத்த ஃபேஸை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். அது எந்த ஃபேஸில் வந்து லோடு எடுத்துக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த 1ஆம் நம்பரில் டிஸ்பிளேல பாருங்க ஒரு கிரீன் கலர் லைட் எரியுது. அப்போ வந்து 1ஆம் நம்பரில் உள்ள பல்ப் அந்த கரண்ட் தான் அந்த பல்ப் எரிய வச்சுட்டு இருக்குது. இப்போ இந்த 1ஆம் நம்பர் ஃபேஸையுமே நம்ம வந்து இப்போ ஆஃப் பண்ணி பார்த்துடலாம். இப்போ லைட் ஆஃப் ஆகும் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிடுச்சு, டிஸ்பிளேலேயே வந்து 0 ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2வது ஃபேஸில் உள்ள கரண்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக பல்ப் எரிய வைக்கும். இப்போ இந்த 2ஆம் நம்பர் டிஸ்பிளேக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் லைட் எரியுது. இப்போ இந்த 2ஆம் நம்பர் மூலமாக தான் இந்த பல்ப் எரியுது, அதனால தான் அந்த கிரீன் லைட் எரியுது. அதுக்கு கீழே உள்ள கிரீன் லைட் பார்த்தீங்கன்னா லோடு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வந்து இப்போ 2ஆம் நம்பரை ஆஃப் பண்ணிடலாம், அதே மாதிரி 3ஆம் நம்பரையும் ஆஃப் பண்ணிடலாம். ஆல்ரெடி ஆஃபில் தான் இருக்குது. அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பரை இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம், அது வந்து லோடு மாறுதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 2ஆம் நம்பர் 0 ஆகிட்டு, 3ஆம் நம்பர் 0 ஆகிட்டு. 1ஆம் நம்பரில் வந்து 230 வோல்ட் வந்துட்டு அந்த இண்டிகேட்டரும் பிளிங்க் ஆகுது. இப்போ பாருங்க பல்பு எரிய ஆரம்பிச்சுட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸையும் நம்ம வந்து போட்டுடலாம். இப்போ 3 ஃபேஸையும் போட்ட உடனே லைட் ஒரு செகண்ட் ஆஃப் ஆகும் பாருங்க. இது எதனால ஆஃப் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த லைட் பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் கரண்ட்ல தான் எரியணும்னு சொல்லி நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த 3ஆம் நம்பரில் இவ்வளோ நேரம் கரண்ட் இல்லை. இப்போ அந்த 3ஆம் நம்பருக்கு கரண்ட் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த 3ஆம் நம்பருக்கே மாறிடுச்சு. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 3ஆம் நம்பர் டிஸ்பிளேக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் லைட் எரியுது. அதனால வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட் பார்த்தீங்கன்னா அந்த 3ஆம் நம்பர்ல இருந்தால் நமக்கு வந்து அவுட்புட் கிடைக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் சுவிட்ச் மாட்டினது இல்லை, அதனால தான் நம்ம வந்து ஒரு பல்பை வச்சு நம்ம செக் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் சுவிட்சில் கரெக்டாக எல்லாமே ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சோலார்ல இருந்து லைனை எடுத்து நம்ம வந்து அந்த ஆட்டோமேட்டிக் சுவிட்சில் கொடுத்துடலாம். இப்போ இந்த சோலாருக்கு லைன் கொடுத்துட்டோம் பாருங்க. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சிருந்தாங்க, ஏசின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் வச்சிருந்தாங்க. அந்த பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இன்புட் கொடுத்துருக்கோம். அதாவது எங்கேருந்து எடுத்து கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் சுவிட்ச் வச்சோம்ல, அந்த ஆட்டோமேட்டிக்கில் இருந்து அது கீழே பார்த்தீங்கன்னா அவுட்புட்னு ஒரு 2 ஒயர் கொடுத்துருந்தோம்ல, ஒரு பல்ப் எரிய விடுதோம்ல, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சோலார்ல இருந்து கொண்டு வந்த ஒயரை கீழே கொடுத்துருக்கோம். அப்போ இந்த சோலாருக்கு போகிற லைன் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் சுவிட்சு கீழே இருந்து தான் நம்ம வந்து அந்த சோலாருக்கு லைன் கொடுத்துருக்கோம். அந்த சோலாருக்கு போகிற ஃபேஸ் வந்து போயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து இந்த ஆட்டோமேட்டிக் சுவிட்ச் மூலமாட்டு சேஞ்ச் ஆகி கொடுத்துரும். இப்போ நம்ம வந்து இந்த ரோட்டு சுவிட்ச் வைக்கணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. நமக்கு எப்போ கரண்ட் போகுதுன்னு நமக்கு தெரியாது. இப்போ லேடிஸ்லாம் இருந்தோன்னா யூஸ் பண்ணி கொஞ்சம் பயப்படுவாங்க. அதுக்கு பதில் இந்த மாதிரி சுவிட்ச் வாங்கி வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ரோட்டு சுவிட்ச் நம்ம வந்து டிபி பாக்ஸில் ரோட்டு சுவிட்ச் இருக்கும். அந்த ரோட்டு சுவிட்சுக்கு பதில் கூட நம்ம வந்து இந்த ஆட்டோமேட்டிக் சுவிட்சை கூட வைக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 3 சுவிட்ச் வைக்கணும். அது 3 சுவிட்ச் வச்சு பார்த்தீங்கன்னா L1 L2 L3 இருந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாத்துலேயுமே வந்து லூப்பிங் பண்ணணும். அதாவது 3 ஃபேஸையுமே வந்து எல்லா இந்த மாதிரி 3 சுவிட்ச் வச்சிங்கன்னா அந்த 3 சுவிட்சுக்குமே வந்து இன்புட்டாக கொடுக்கணும். அதில் இந்த அவுட்புட் வந்து கீழே வந்து நம்ம எடுத்துக்கலாம். 3 ஃபேஸையும் நம்ம வந்து அவுட்புட்டாக எடுத்துக்கலாம். அதில் செட் பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து L1 L2 L3 அப்படி வந்து 3 இதுலேயுமே 3 இது செட் பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக ஒர்க் ஆகும். அது எப்படி செட் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து முன்னாடி சொல்லியிருக்கோம். இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்கிறேன் பாருங்க. அந்த காமன் சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா L1 L2 L3 இருக்கும். இப்போ நீங்கள் வந்து நீங்கள் 3 ரோட்டு சுவிட்ச் வைக்கிறதுக்கு பதில் இதை வைக்கிறீங்க அப்படின்னா ஒன்றில் பார்த்தீங்கன்னா L1ல வைங்க, இன்னொன்றில் பார்த்தீங்கன்னா L2ல வைங்க, இன்னொன்றில் பார்த்தீங்கன்னா L3ல வைங்க. அப்போ தான் அது கரெக்டாக ஒர்க் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து L1ல வச்சுட்டிங்கன்னா ஒரு ஃபேஸ் மட்டும்தான் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும், அடுத்த ஃபேஸ் வந்து அவுட்புட்டாக கிடைக்காது. அதனால் வந்து L1 L2 L3ல வைங்க. நம்ம வந்து ரோடு ஸ்டீல 1 2 3 வைப்போம்ல, அதே மாதிரி தான் இதுலேயுமே வந்து நீங்கள் வந்து L1 L2 L3 வைங்க, கரெக்டாக பக்காவாக ஒர்க் ஆகும். ஆட்டோமேட்டிக் ஃபேஸ் சேஞ்சரோட செட்டிங்ஸை மட்டும் இப்போ பார்த்துடலாம்.
இப்போ நம்ம டெஸ்ட் வச்சிருக்க இடம் பார்த்தீங்கன்னா வந்து லோ வோல்டேஜோட செட்டிங்ஸு. சில சமயம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து வோல்டேஜ் ரொம்ப கம்மியாகும். அதுக்கு பதிலாக என்ன பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸை வந்து நம்ம வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக அது சேஞ்ச் ஆயிரும். இப்போ வந்து 206க்கு கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆயிரும். 200 வோல்ட்டுக்கு கீழே போச்சுன்னா ஏசி அந்த மாதிரி சில பொருட்கள்லாம் ஓடாது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக வேற ஒரு ஃபேஸை வந்து உனக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். அடுத்த சுவிட்ச் செட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து ஹை வோல்டேஜ். இப்போ வந்து 240 230லாம் ஓகே தான். இப்போ வந்து ஒரு 300 அந்த ரேஞ்செல்லாம் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு ஃபேஸை வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உங்களுக்கு வீட்டுக்கு வந்து தந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ணுற வந்து ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் செட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபேஸுக்கு மட்டும் தான் பண்றீங்க. 3 ஃபேஸுக்கும் பண்ணது கிடையாது. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து எந்த ஃபேஸை நீங்க கொடுத்துருக்கீங்க அந்த ஃபேஸுக்கு மட்டும்தான் இதாகும். மீதி 2 ஃபேஸுமே வந்து செப்பரேட்டாக தான் இருக்குது. நீங்க வந்து மெயின் ஃபேஸ் எது கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு மட்டும்தான் நீங்க வந்து ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் செட் பண்ண முடியும். இதுக்கு அடுத்த சுவிட்ச் பார்த்தீங்கன்னா வந்து டைமிங்கு. அது என்ன டைமிங்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம வந்து கரண்ட் போன உடனே எத்தனை செகண்டில் நமக்கு ஆன் ஆகணும் அப்படிங்குது. அது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 செகண்டு 3 செகண்டு 5 செகண்டு அப்படி நம்ம வச்சுக்கலாம். நமக்கு தேவைக்கு அனுமதி வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்த சுவிட்ச் பார்த்தீங்கன்னா L1 L2 L3ன்னு சொல்லிட்டு அந்த சுவிட்சிலே இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேலையும் பார்த்தீங்கன்னா L1 L2 L3ன்னு இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இந்த டிஸ்பிளேயில் பார்த்தா தெரியும் எத்தனை வோல்ட் வருது எல்லாம் கிளியராக தெரியுதா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்சிலையுமே வந்து L1 L2 L3 போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ 1 நம்பர் ஃபேஸை மெயினாக வச்சுட்டு மீதி 2 ஃபேஸையுமே செப்பரேட்டாக வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா இருக்கும்போது. அப்போ அந்த ஃபேஸ் அதாவது 1 நம்பர் ஃபேஸ் போயிட்டுனா 2 நம்பர் ஃபேஸை வந்து 1 நம்பருக்கு தந்துடும். அந்த மாதிரி ஒர்க்கிங் ஆகும். அதேமாதிரி அந்த நம்ம செட்டிங் சுவிட்சில் பார்த்தீங்கன்னா வந்து L1 L2 L3 இருக்கா அதுக்கு அடுத்து ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் சைக்கிளில் இருக்கும். நீங்கள் அந்த இடத்த வச்சுட்டிங்கன்னா வந்து இப்போ வந்து நம்ம வந்து 1 நம்பர் வேணும் 2 நம்பர் வேணும்னு செட் பண்ணி வைக்கிறோம்ல அந்த மாதிரி செட் பண்ணி வைக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்காக அதே ஒரு ஃபேஸில் போய் இருந்துக்கும். நீங்கள் நார்மல் ரோட்ரு சுவிட்ச் அது 3 ஃபேஸ் ரோட்ரு சுவிட்சுக்கு பதில் இந்த மாதிரி 3 சுவிட்ச் வைக்கிங்கன்னா கண்டிப்பாக L1 L2 L3 கண்டிப்பாக வைங்க. கரெக்டாக பக்காவாக ஒர்க் ஆகும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த 0 மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா அதையும் அந்த ஆப்ஷன் வைக்க